வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து இந்த மாரி எனக்கு Instagramலயும் டெக்ஸ்ட் பண்றீங்க. இப்ப வந்து யுஏஇயோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? நம்ம வந்து ஜாப் சர்ச் பண்ணி வரலாமா? அதாவது விசிட் விசால இங்க வேலை தேடி வரலாமா? இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் என்ன? ஆஃப்டர் இந்த சீஸ்ஃபயர் இந்த வார் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஒரு வீடியோவா போட்டா வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல வேற யாராவது வந்து இன்னும் வரப்போறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றனால தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல யுஏஇ பத்தியும், யுஏஇ ஜாப்ஸ் பத்தியும், யுஏல நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். நம்ம வீடியோ நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நீங்க எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ராப்பரா வந்து புரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சிச்சுவேஷன்னால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனி வந்து வெயிட் அண்ட் வாட்ச் மோட்ல வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைரிங் அப்படின்றது வந்து ரொம்ப டிராஸ்டிக்காவே வந்து ஸ்லோ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறமா புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. இன்வெஸ்டர்ஸ் பொறுத்தவரையிலயும் வந்து ரொம்ப ஸ்லோவா திங்க் பண்ணி தான் வந்து எல்லா டிசிஷனும் வந்து எடுக்குறாங்க. இப்படி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸே இல்ல அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பட் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஸ்லோ ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இப்போ இந்த சீஸ்ஃபயருக்கு அப்புறம் வந்து யுஏஇ வந்து எப்படி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய ஹோல்டா இருக்க ப்ராஜெக்ட்ஸ் வந்து திரும்ப ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா ஸ்லோவா வந்து ஹைரிங் அப்படின்றதும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் வந்து நிறைய வந்து யுஏஇக்குள்ள வந்து வரும். அதுக்கப்புறமா பிஸ்னஸ் செட்டப்பு, அதுக்கப்புறமா வந்து ஆல்ரெடி வந்து இல்ல வேண்டாம் நீங்க வந்து ஊருக்கு போங்க, இல்லாட்டி வந்து இந்த மாதிரி வந்து இப்போ ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே இல்லை அந்த மாதிரி சொன்ன கம்பெனிஸ் எல்லாமே வந்து திரும்ப பேக் டு நார்மல் ஃபார்முக்கு வந்து வருவாங்க. இப்படிலாம் வந்து ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து ஹைரிங்கு, அதுக்கப்புறம் இந்த ஜாப் வேகன்சிஸ் அது எல்லாமே வந்து ஸ்லோவா வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வரும், எந்த செக்டர்ஸ்லாம் வந்து இப்போ இந்த சீஸ்ஃபயருக்கு அப்புறம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா செக்டர்ஸ்லயுமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து அவங்களோட எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸை வந்து ஊருக்கு போக சொல்லியிருப்பாங்க, இல்லைனா வந்து டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா அவங்களே வந்து வேண்டாம் நான் வந்து ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு போயிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்ல எல்லாத்தையுமே வந்து திரும்ப ஹைரிங் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகும். லாஜிஸ்டிக்ஸ் பொறுத்தவரையிலும் இப்போ எல்லாமே வந்து பயங்கரமா வந்து ஹோல்ல இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து இப்போ யுஏ பொறுத்த வரைக்கும் பெரிய டிமாண்ட் இருக்கு. அது வந்து இன்னுமே வந்து அதிகமான ஜாப் வேகன்சிஸ் இந்த லாஜிஸ்டிக்ஸ் டிவிஷன்லயும் வந்து வரும். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம், அதாவது ஹோட்டல்ஸ் அண்ட் டூரிசம்ல வந்து பாத்தீங்கன்னா பீக் சீசன்ல வந்து ஹைரிங் அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து சூப்பரா வந்து நடக்கும். ஏன்னா இப்பத்திலி பொறுத்தவரையிலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லைக் ஹோட்டல்ஸ், அதுக்கப்புறமா இந்த டூரிசம் அப்படிலாம் வந்து ரொம்பவே சூப்பரா வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் ஆஃப்டர் வார் அதுக்கப்புறமா வந்து டூரிசம், அதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலாம் வந்து பிசினஸ் அப்படிங்கிறது வந்து கம்மியாயிடுச்சு. இந்த சீஸ் ஃபயருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் வந்து இங்க கண்ட்ரிக்குள்ள வர ஆரம்பிப்பாங்க. அதனால டூரிசமும் ஹோட்டல் ஃபீல்ட்லயும் வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் வந்து இங்க இருக்கவங்க வந்து டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு செக்டர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஷாப்பு, மாலு, அதாவது இந்த ரீட்டைல் ஷாப்ஸ், அதுக்கப்புறம் இந்த கியோஸ்க்கு இப்படிலாம் இருக்கிற இடத்துல வந்து ஹைரிங் வந்து திரும்பவும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி இருக்கிறதுனால வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியா கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த சிச்சுவேஷன் வந்து இப்போ நார்மல் ஆகிட்டு வருது, அப்படி நார்மல் ஆகிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இன்னும் எல்லாமே வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் வந்து ப்ராப்பரா வந்து திரும்பவும் வந்து நார்மல் ஆகுது எல்லாத்தையும் மாதிரி. வார் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு தாட் வரும், இப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம வந்து துபாய்க்கு போய் வேலை தேடலாம், நம்ம வந்து அபுதாபிக்கு போய் வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கிரௌட் வந்து இங்க யுஏக்குள்ள திரும்ப வரவும் ஆரம்பிப்பாங்க. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேகன்சிக்கு வந்து ஒரு 20 பேர் வந்து காம்படிட் பண்ணுவாங்க. அங்க பொசிஷன் வந்து ஒண்ணுதான் ஓப்பனிங் இருக்கும், ஆனா 20-30 பேர் வந்து அந்த பொசிஷனுக்கு வந்து காம்படிட் பண்றதுனால உங்களுக்கு வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து அதிகமா இருக்கும்.
என்னதான் நிறைய பேர் வந்து திரும்பவும் இந்த சுச்சுவேஷன் நார்மலானதுக்கு அப்புறம் யூஏக்கு வேலை தேடி வந்தாலும் யாருக்கெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இங்க யூஏல இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறமா வந்து இமிடியேட்டா ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறமா ஸ்கில் செட், ஸோ ஒரு ஜாப் வேகன்சிஸ்க்கு அந்த ஸ்கில் செட் வந்து ப்ராப்பரா வந்து வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் யூஏல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கவங்க, ஸோ இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சுச்சுவேஷனால அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே வந்து கூப்பிட்டுட்டு லைக் வேண்டாம் நான் ஊருக்கே போய் செட்டில் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் இந்த சுச்சுவேஷன் எல்லாம் ஒன்ஸ் நார்மல் ஆனதுக்கு அப்புறம், இந்த வார கீர எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரௌடும் வந்து திரும்ப இங்க யூஏக்கு வரதுக்கு லைக் நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி யூஏஇ மார்க்கெட் அப்படின்னா என்ன அப்படின்றது தெரியும். அது இல்லாம அவங்களுக்கு இங்க யூஏஇல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஆப்வியஸா அவங்களுக்கான வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வந்து அதிகமா தான் இருக்கும். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல நிறைய பேர் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீஸ்ஃபயர் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஏல வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எந்த ஒரு பிளானுமே இல்லாம, எந்த ஒரு லைக் ஸ்கில் செட்டுமே வந்து டெவலப் பண்ணாம வெறும் இந்த சுச்சுவேஷன் மட்டும் பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து இப்போ யூஏக்கு வந்து ஜாப் சர்ச் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் கண்டிஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்லோவா தான் இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து லைக் என்ன வாரோட அப்டேட் வந்து என்னன்னே தெரியாம, வெதர் அந்த வார் முடிய போதா இல்ல வந்து கண்டினியூ பண்ண போறாங்களா இல்லைன்னா வந்து க்ளோஸ் பண்ண போறாங்களா அப்படின்றது தெரியாம இப்ப நீங்க வந்து டிராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஸ்ட்ரெஸ் வரும். அதுக்கப்புறமா வந்து உங்களோட மணி வந்து கேரண்டி கிடையாது. நீங்க இப்ப வரீங்க அப்படின்னா வந்து உங்களோட சொந்த காசு தான் செலவு பண்ணிட்டு வருவீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெரியாது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஸ்லோவா தான் இருக்கு. அதனால நீங்க வந்து அதை வந்து நீங்க பிளான் பண்ணிட்டு ப்ராப்பரா வந்து நீங்க வந்து ஒரு பேக்கப் பிளானை வச்சுக்கிட்டு நீங்க இங்க வரீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப என்னதான் ப்ரோ பண்றது? நீங்க வந்து வரணும்னு சொல்றீங்க, லைக் வர வேணாம்னு சொல்றீங்க. இப்ப என்னதான் பண்றது? அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மைண்ட்ல வந்து ஓடும். பட் நான் வந்து உங்களுக்கு வந்து பர்சனலா அட்வைஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சிச்சுவேஷனை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணி, நீங்க லைக் உங்கள வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் வந்து பண்ணுங்க. நீங்க வந்து எந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அந்த ஜாபோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீங்க இங்க யூஏக்கு வரதுக்கு முன்னாடியே உங்க ஹோம் கண்ட்ரில இருந்து நிறைய ஜாப்ஸ் வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க வரதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இங்க யூஏல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நெட்வொர்க்கிங் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நெட்வொர்க்கிங் பண்ணுங்க. நீங்க லைக் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னாலே வந்து நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ், அதுக்கப்புறமா நிறைய இந்த சோஷியல் மீடியா குரூப்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி வெறும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு மட்டும், ஸோ அதுலலாம் வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க சிவியை வந்து ப்ராப்பரா வந்து ரெடி பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம வந்து லைக் ஃப்ரெஷர்ஸ், அதாவது காலேஜ் முடிச்சுட்டு வரவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த வேலை கிடைச்சாலும் ஓகே, நான் எந்த வேலைனாலும் பண்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் வந்து நிறைய பேர் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பிளைண்டா யாரும் வரவே வராதீங்க. நீங்க ஒரு அப்ராடுக்கு வந்து லைக் வேலை தேடி போறீங்க, அது வந்து யுஏஇ மட்டும் இல்ல, நீங்க எந்த ஒரு கண்ட்ரிக்கு போறீங்க அப்படின்னாலுமே நீங்க எந்த ஜாபை வந்து ஃபோக்கஸ் பண்ணி போறீங்க அப்படிங்கறத வந்து நீங்க முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு என்ன வேலை கிடைச்சாலும் ஓகே, நான் என்ன வேலைனாலும் செய்வேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால வந்து எந்த ஜாப்க்கு வந்து கரெக்டா வந்து சிவி ப்ரிப்பேர் பண்றது, எந்த ஜாப்க்கு வந்து நம்ம ஸ்கில் செட்டை வந்து டெவலப் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமலே வந்து போயிடும். ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடும். இங்க வந்ததுக்கு அப்புறம் காம்படிஷன்ல உங்களால வந்து லைக் மேல வரவே முடியாது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து எந்த ஜாப் வந்து ப்ராப்பரா உங்களுக்கு வந்து தெரியும், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஸ்கில் செட் இருக்கு அப்படிங்கறத வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து வச்சுக்கோங்க. லிங்க்டின் ப்ரொஃபைலே இல்லாம இங்க நீங்க யூஏல வந்து ஜாப் சர்ச் பண்றீங்க அப்படின்னா, அதுவும் எஸ்பெஷலி ஒயிட் காலர் ஜாப் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. ஸோ லிங்க்டின் ப்ரொஃபைல வந்து ப்ராப்பரா வந்து நீங்க வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களோட ரிலேட்டிவோ இல்ல உங்களோட ஃப்ரெண்டோ இல்ல நீங்க வந்து முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனில ஏதாச்சும் ஒரு கொலீகோ இங்க ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமா வந்து ஏதாவது ரெஃபரன்ஸ் கிடைக்குமா, ஜாப் வேகன்சிஸ் கிடைக்குமா அப்படிங்கறத வந்து நீங்க வந்து ப்ராப்பரா வந்து செக் பண்ணுங்க. எனக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லைக் துபாயோட ஜாப் ட்ரீம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். பட் அது நம்ம வந்து எப்படி வந்து ப்ராப்பரா நம்ம வந்து பிளான் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஜாபை வந்து நம்ம வந்து டேப் பண்றோம் அப்படிங்கிறதுல தான் வந்து மெயினா அந்த வேலை நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இல்ல நமக்கு வந்து விசிட் விசா ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதனால வந்து எல்லாருமாலையும் நானும் வந்து விசிட் விசால வரேன் வேலை தேடுறேன் அப்படின்னு நினைச்சு பிளைண்டா வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது ரொம்பவே வந்து கஷ்டமாயிடும். இந்த சீஸ்ஃபயருக்கு அப்புறம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படியே வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா லைக் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து இப்போ வந்து ஸ்லோவா தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆனதுக்கு அப்புறம் இங்க வந்து நிறைய பேர் வேலை தேடி வருவாங்க. அப்படி வரும்போது காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து அதிகமாயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க உங்களை எப்படி வந்து தனித்துவமா காமிக்கிறீங்க, நீங்க வந்து உங்களோட சிவியை வந்து எப்படி வந்து ப்ராப்பரா ரெடி பண்றீங்க, நீங்க எந்த வேலையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்க அதை வந்து டேப் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கில் செட்டை வந்து டெவலப் பண்ணுங்க, உங்களோட சிவியை ரெடி பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களோட லைக் ப்ரொஃபஷனல் இந்த ஜாப் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, லைக் இந்த இண்டீட், நாக்ரி, அதுக்கப்புறமா வந்து கல்ஃப் டேலண்ட், பாயூத், லிங்க்டின். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா வந்து அப்டேட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த சுச்சுவேஷன் எல்லாம் வந்து நார்மல் ஆனதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து ஜாப் சர்ச் பண்றீங்க அப்படின்னா இங்க இருக்க நீங்க ஆல்ரெடி கனெக்ட் பண்ண நெட்வொர்க்கிங் மூலியமாவோ இல்ல நீங்க உங்க அப்ளை பண்ற மூலியமாவோ கண்டிப்பா உங்களுக்கான ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இல்லை அப்படின்னா யாராவது யூஏக்கு வந்து வேலை தேடணும்னு நினைக்கிறாங்க, இல்ல இப்போ வந்து யூஏல இருக்காங்க, அவங்க வந்து வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much for watching this video. This is Gautam. I'm signing off.